Hi trading fam, welcome to Vartakam Pesi channel. Now unga Gajapriya. Thank you so much for 3.91k subscribers for their trust and support. Recent times la CPR based weekly analysis video and daily trade analysis idellame nama pottittirukom. And the videos yaradhu miss pannirundinga appadina nammaloda CPR playlist la irukka adha marakama paathukonga. So nariya பேர் frequent ah ketta ஒரு question என்னன்னா Virgin CPR exact ah எப்படி யூஸ் பண்ணனும். So lower time frame la எப்படி யூஸ் பண்ணனும் and higher time frame la எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்றத வந்து கேக்குறீங்க. So lower time frame க்கும் higher time frame க்கும் என்ன validity எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நான் நிஃப்டி சார்ட் எடுத்திருக்கேன், 5 minutes சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கிறது டெய்லி சிபிஆர். யூஸ்வலாக வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னா என்ன? ஸோ இன்னைக்கான சிபிஆரை கேண்டில்ஸ் வந்து டச்சே பண்ணலை அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் வெர்ஜின் சிபிஆர். அதாவது விக்கு கூட டச் பண்ணியிருக்க கூடாது, கேண்டிலோ இல்லை பாடியோ விக்கோ எதுவுமே டச் பண்ணியிருக்க கூடாது. அது எதுவுமே டச் பண்ணலன்னா தட் பர்டிகுலர் சிபிஆர் இஸ் கால்ட் அஸ் வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விக்கு டச் ஆயிருக்கு அப்படின்னாலுமே தட் இஸ் நாட் வெர்ஜின் சிபிஆர். எதுவுமே டச் ஆகலை அப்படின்னா அது வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெர்ஜின் சிபிஆர் ஜோன் பற்றி இருக்கக்கூடிய ஒரு மேஜர் மித் ஆர் மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து வெர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக கேண்டில்ஸ் வந்து அதை தொட்டுட்டு தான் போகும் நெக்ஸ்ட் மேலே அப்படின்றது வந்து இட்ஸ் அ மித். அது வந்து ஒரு தப்பான அசம்ஷன். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வெர்ஜின் சிபிஆர் வில் நெவர் அட்ராக்ட் த கேண்டில். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ வெர்ஜின் சிபிஆரை எப்படி யூஸ் பண்ணுறது? சரி, இந்த ஜோன் இது வந்து வெர்ஜின் சிபிஆர். அந்த ஜோன் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த நாளைக்கு வரைஞ்சிருக்கேன். இமீடியட் நெக்ஸ்ட் டேவே எனக்கு கேண்டில்ஸ் வந்து இந்த வெர்ஜின் சிபிஆரை தொடுது அப்படின்னா தொட்ட உடனே we can expect a reversal. அப்படிதான் வெர்ஜின் சிபிஆர் ஒர்க் ஆகும். அதுவும் இம்மீடியட் நெக்ஸ்ட் டேவே நடக்கணும். See, this Virgin CPR zone is valid only for the one day, next day, very next day. அது மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், அடுத்த நாளைக்கு கேண்டில்ஸ் வந்து வெர்ஜின் சிபிஆர் தொடலையா, அப்போ இந்த ஜோனை அடுத்தடுத்த நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்றது, நெக்ஸ்ட் 10 days 15 days 20 days அடுத்தடுத்த டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது இதோட பவர் குறையும். அதனால அந்த இடத்துல அக்யூரசி மிஸ் ஆகும். ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, இஃப் இட் இஸ் அ வெர்ஜின் சிபிஆர் யூஸ் இட் ஒன்லி ஃபார் த வெரி நெக்ஸ்ட் டே. இமீடியட் நெக்ஸ்ட் டேவே கேண்டில்ஸ் உங்களை வந்து அந்த வெர்ஜின் சிபிஆரை டச் பண்ணுது அப்படின்னா இமீடியட்டா அங்கே ரிவர்சல் சிக்னல் கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நல்ல ஒரு ரெட் கேண்டில் கொடுத்து கீழே வந்தோடனே இந்த வெர்ஜின் சிபிஆரை தொட்ட உடனே ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் த ரிவர்சல் சைன். அப்போ வெர்ஜின் சிபிஆரை தொட்ட உடனே தேர் இஸ் சம் ரியாக்ஷன் அப்படின்றது நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். தட் ஷுட் பி அ ஹெல்தி கேண்டில். ஹெல்தி கேண்டில்னா நான் எப்படி சொல்ல வரேன்னா, ரொம்ப சின்ன கேண்டிலாகவும் இருக்கக்கூடாது, ஸோ டோஜி கேண்டிலாகவும் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் இட் ஷுட் பி அ ஹெல்தி கேண்டில் லைக் திஸ். நார்மலாக இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்தி கேண்டிலாக க்ளோஸ் ஆயிருக்கணும். அப்போதான் அது வந்து ரிவர்சல் கேண்டிலாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, வெர்ஜின் சிபிஆர் இருக்குது, கேண்டில்ஸ் வந்து வெர்ஜின் சிபிஆரை தொட்ட உடனே கம்பல்சரி ரிவர்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கேண்டில்ஸ் வெர்ஜின் சிபிஆரை வந்து தொட்டுட்டு ரிவர்ஸும் ஆகலாம், அதை பிரேக்கும் பண்ணலாம். இஃப் வெர்ஜின் சிபிஆர் இஸ் broken by the candles like this, தென் அது பர்டிகுலர் டைரக்ஷன், அது என்ன டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன்ல தான் போகும். அகெயின் வந்து இது வெர்ஜின் சிபிஆரை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, இது ரிவர்ஸ் ஆகும், கீழே போக போக ஷார்ட் எல்லாம் லாங்காக நீங்க கால் ஆப்ஷன் எடுக்கிறதோ இல்லை பொசிஷன்ஸ் நீங்க அக்யூமுலேட் பண்றதோ பண்ணக்கூடாது. ஒன்ஸ் இஃப் த வெர்ஜின் சிபிஆர் ஜோன் இஸ் broken, the Virgin CPR is inactive. அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை நீங்க யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா அதுக்கப்புறமும் நீங்க மறுபடியும் இது வெர்ஜின் சிபிஆரை கீழே பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து வெர்ஜின் சிபிஆரை மேல பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அதோட அக்யூரசி வந்து குறையும். ஸோ வாட் ஐ எம் சேயிங், வெர்ஜின் சிபிஆரை கேண்டில்ஸ் ரீச் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த வெர்ஜின் சிபிஆர் ஜோன்ல இருந்து ரிவர்சல் சிக்னல் கிடைக்குதுன்னா குட். தென் ரிவர்சல் சிக்னல் கிடைக்கும் போது பக்கத்துல இருக்கிற பிவட் லெவல்ல நீங்க டார்கெட்டா எய்ம் பண்ணணும். அதாவது கரெக்டா வந்து S1 ப்ரீவியஸ் டேலோ இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா யூ கேன் எய்ம் சிபிஆர் அஸ் யுவர் டார்கெட். ஏன்னா அதுதான் பக்கத்துல இருக்கிற பிவோட் லெவல். சம்டைம்ஸ்
S2ல வந்து வெர்ஜின் சிபிஆர் லெவல் இருக்கு, S2ல இருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா யூ ஹேவ் டு எய்ம் S1 as your target, not CPR. ஏன்னா கம்ப்ளீட்டா S2ல இருந்து ஆல் தி வே will it travel to CPR அப்படின்னு கேட்டா நாட் ஆல்வேஸ். அதனால தான் நான் என்ன சொல்றேன், வெர்ஜின் சிபிஆர் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கேண்டில்ஸ் வந்து வெர்ஜின் சிபிஆரை டச் பண்ணும் போது என்ன ரியாக்ஷன் கிடைக்குதுன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு வெர்ஜின் சிபிஆரை தொட்ட உடனே ரிவர்சல் கேண்டில் கொடுக்கணும், இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. அப்படி இல்லையா வெர்ஜின் சிபிஆரை கீழே உடைக்கணும், இது செகண்ட் சினாரியோ. வெர்ஜின் சிபிஆரை கீழே உடைச்சிருச்சு அப்படின்னா கோ வித் த ட்ரெண்ட், கோ வித் த ஃப்ளோ, திரும்ப ரிவர்சல் ட்ரேட மறந்துருங்க. அதே வெர்ஜின் சிபிஆர்ல இருந்து எனக்கு ரிவர்சல் சைன் கிடைக்குது ஃபர்ஸ்ட் சினாரியோ படி அப்படின்னா ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே யூ கேன் என்டர், அந்த ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாம். எதை நம்ம டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணணும்னா பக்கத்துல இருக்கிற பிவட் பாயிண்ட், நாட் ஆல்வேஸ் த சிபிஆர். ஓகே, இங்க இருந்து எனக்கு பக்கத்துல சிபிஆர் இருக்குன்னா சிபிஆரை டார்கெட்டா போடுங்க, பக்கத்துல எனக்கு R2 இருக்குன்னா R2 போடுங்க, இல்ல S1 இருக்குன்னா S1, எது பக்கத்துல வந்து எந்த பிவட் லெவல் இருக்கோ அதை வந்து நீங்க டார்கெட்டா எய்ம் பண்ணலாம். இப்படிதான் வெர்ஜின் சிபிஆரை நம்ம யூஸ் பண்ணணும். 5 minutes சார்ட்ல யூஸ் பண்ணும் போது the Virgin CPR validity is only for the very next day, not more than that. very next day நமக்கு வந்து வெர்ஜின் சிபிஆரை கேண்டில்ஸ் டச்சே பண்ணலன்னா விட்டுருங்க, அது அடுத்தடுத்த நாளைக்கு நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம், விச் மீன்ஸ் அந்த ஜோனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த பர்டிகுலர் டே வி காட் வெர்ஜின் சிபிஆர், பட் வெரி நெக்ஸ்ட் டே கேண்டில்ஸ் வந்து அன்னைக்கான சிபிஆருக்கு கீழே கூட வரவே இல்லை. அப்போ இந்த வெர்ஜின் சிபிஆர் அன்னைக்கு வந்து டச் பண்ணலாம், தட்ஸ் ஆல் ஓவர். ஸோ அன்னையோட வெர்ஜின் சிபிஆர் மறந்துடலாம். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு வெர்ஜின் சிபிஆர் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ மறுபடியும் நான் என்ன பண்றேன், இந்த வெர்ஜின் சிபிஆர் ஜோனை வந்து நெக்ஸ்ட் டேக்கு எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் வெர்ஜின் சிபிஆர் நமக்கு வந்து அடிக்கடி கிடைக்கும், பட் அது வந்து நமக்கு யூஸ் ஆகுதான்றதை நம்ம பார்த்துக்கணும். எப்போவாவது ரேராக தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யூ கேன் யூஸ் இட். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வெர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு, நானும் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஆனால் வெரி நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அன்னைக்கான சிபிஆருக்கு மேலேயே தான் சஸ்டெயின் ஆயிடுச்சு, கீழே வரல. அப்போ இந்த வெர்ஜின் சிபிஆரும் முடிஞ்சு போச்சு. அந்த நாளும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பேக் டு பேக் we are getting வெர்ஜின் சிபிஆர். அந்த நாளும் எனக்கு வெர்ஜின் சிபிஆர் கிடைக்குது. அந்த நாளும் எனக்கு வெர்ஜின் சிபிஆர் கிடைக்கும், என்ன பண்றேன், அன்னைக்கான வெர்ஜின் சிபிஆரை நெக்ஸ்ட் டே எக்ஸ்டெண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் டே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எனக்கு எக்ஸாக்டா இங்க இருந்து ரிவர்சல் கிடைக்குது, எக்ஸாக்டா வெர்ஜின் சிபிஆர்ல இருந்து ஒரு கிரீன் கேண்டில் இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு எக்ஸாக்டா வெர்ஜின் சிபிஆர் ஜோன்ல இருந்து ஒரு நல்ல கிரீன் கேண்டில் இந்த மாதிரி ரிவர்சல் கேண்டில் கிடைக்கும் போது சம்வேர் அரௌண்ட் ஹியர் ஆர் ஹியர் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நான் எதை டார்கெட்டா போட சொல்றேன்னா பக்கத்துல இருக்கிற பிவோட் லெவல். இஃப் ப்ரீவியஸ் டே லோவர்ஸ் நியர் அதை டார்கெட்டா போடுங்க, இல்ல S1 இஸ் நியர் S1 போடுங்க. இப்போ இங்க பக்கத்துல ப்ரீவியஸ் டே லோ தான் இருக்கு, ஸோ அதை நீங்க டார்கெட்டா போடுங்க. all the time we cannot expect the market to reach CPR இல்லையா? ஸோ அதான் சொல்ல வரேன். இதே மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தேர். இப்போ அடுத்தடுத்து கொஞ்ச நாளைக்கு வெர்ஜின் சிபிஆர் இல்லை, அப்புறம் பார்த்தோம்னா இந்த இடத்துல வெர்ஜின் சிபிஆர் இருக்கு. ஸோ நான் இதை வந்து நெக்ஸ்ட் டேக்கு எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஆனா நெக்ஸ்ட் டே கேண்டில் சிபிஆருக்கு மேல வரவே இல்லை, மேல வந்து இதை டச்சே பண்ணல. அப்ப மேல வந்து இதை டச் பண்ணிட்டு ஒரு ரெட் கேண்டில் கொடுத்தாதான் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லையா பிரேக் அவுட் கொடுக்கணும். எதுவுமே இல்லை, சிபிஆருக்கு மேலேயே கேண்டில்ஸ் வரல, தென் லீவ் இட். நெக்ஸ்ட் டே எனக்கு வெர்ஜின் சிபிஆர் வரல, ஒர்க் ஆகல, அந்த ஜோனை தேடி கேண்டில்ஸ் வரல, ஸோ நான் அதை விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா வெர்ஜின் சிபிஆர், அதை நான் நெக்ஸ்ட் டேக்கு எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஸோ இப்போ பார்க்குறோம், இப்போ வெர்ஜின் சிபிஆர் எக்ஸாக்டா இங்க வந்து டச் பண்ண உடனே ஒரு ரெட் கேண்டில் கிடைக்குது, இங்க ரெட் கேண்டில் கிடைக்குது. ஸோ தட் இஸ் த கன்ஃபர்மேஷன் ஃபார் த ரிவர்சல். இந்த இடத்துல நான் வெர்ஜின் சிபிஆர் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணலாமா? எஸ், R2ல இருக்கு, நம்ம ஷார்ட் பண்ணலாம். விச் இஸ் த நியர்பை பிவட் லெவல் R1, அதுதான் நீங்க எய்ம் பண்ணணும். டைரக்ட்லி யூ கேன் நாட் எய்ம் யுவர் டார்கெட் டில் சிபிஆர், தட் இஸ் கோயிங் டு பி த லாங் ஜர்னி. அதனால இன்ட்ராடே ட்ரேட் ஒரு ஸ்கேல்பிங் பண்றவங்க தான் மோஸ்டா 5 minutes யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த டைம்ல நம்ம நியர்பை பிவோட் லெவல டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸாக்டா வெர்ஜின் சிபிஆர் ஜோனுக்கு வந்து ரிவர்சல்ஸ் வந்து எனக்கு கொடுக்குது, ரிவர்சல் கேண்டில் வருது அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் யூஸ் இட். இல்லை நான் வெர்ஜின் சிபிஆர் ஜோன் வரைஞ்சேன், எனக்கு வெரி நெக்ஸ்ட் டேவே எனக்கு கேண்டில்ஸ் வெர்ஜின் சிபிஆர் கிட்ட கூட வரல அப்படின்னா அதை விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். இதோ இதுலேயும் பாருங்க, 25th ஜூலை எனக்கு வெர்ஜின் சிபிஆர், அடுத்த நாள் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு கேண்டில்ஸ் வந்து மேலே வரவே இல்லை. ஸோ இது அவ்வளோதான், விட்டுறணும்.
ஸோ இந்த மாதிரி Virgin CPR zones வந்து எப்பெல்லாம் வருதோ யூ கேன் எக்ஸ்டெண்ட் ஒன்லி டு த வெரி நெக்ஸ்ட் டே. அந்த தேடி கேண்டில்ஸ் வந்து ரிவர்சல் சிக்னல் கொடுத்தா என்ட்ரி எடுங்க. பிரேக் அவுட் கொடுத்தா என்ன பிரேக் அவுட் எப்படி நடக்குதோ அது பேஸ் பண்ணி நம்ம சிபிஆர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஹாவ் டு யூஸ் த Virgin CPR. ஸோ Virgin CPR வந்து லாங் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும், ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். அது எப்படி கிடைக்குதுன்றத பேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் Virgin CPR யூஸ் பண்ணணும். அதே நான் வந்து 1 hour சார்ட் போகிறேன், 1 hour சார்ட்டில் Virgin CPR நான் அப்ளை பண்ணலாமா? அப்படி அப்ளை பண்ணோன்னா நான் வந்து எத்தனை வாரத்துக்கு வச்சுக்கலாம், இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் சில பேர் கேட்குறீங்க. ஸோ ஈவன் 1 hour எடுத்துக்கிறேன் நான். 1 hourல வீக்லி சிபிஆர். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் வீக் பார்த்தோன்னா நமக்கு Virgin CPR தான், கேண்டில்ஸ் வந்து தொடவே இல்லை. இப்போ இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஜோனை அடுத்து ஒரு வாரத்துக்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இஃப் வெரி நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து இந்த இடத்துக்கு கேண்டில்ஸ் வந்து ரிவர்சல் நடக்குதுன்னா யூ கேன் எய்ம். நான் எப்படி 5 minutesல நம்ம ஸ்ட்ராட்டஜி சொன்னமோ அதே மெத்தட் தான். ஸோ இங்கே வந்து எனக்கு ரிவர்சல் சிக்னல் கிடைக்குதுன்னா யூ கேன் எய்ம் ப்ரீவியஸ் வீக் லோ அஸ் யுவர் டார்கெட். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஹியர் யூ ஹாவ் டு யூஸ் இட் ஒன்லி ஃபார் தி வெரி நெக்ஸ்ட் வீக், நாட் மோர் தென் தட். அது அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி Virgin CPR நிறைய டைம் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும் போது இதுவும் Virgin CPR தான், இதுவும் Virgin CPR தான். அந்த மாதிரி டைம்ல நெக்ஸ்ட் வீக் வந்து Virgin CPR கேண்டில்ஸ் டச் பண்ணதுன்னா டெஃபினெட்லி வி கேன் எக்ஸ்பெக்ட் த ரிவர்சல். சேம் திங், பட் எப்படி 5 minutesல நெக்ஸ்ட் 1 டேக்கு மட்டும் தான் நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி 1 hourல நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு மட்டும் அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதே தான் டெய்லி சார்ட்லேயுமே. டெய்லி சார்ட் யூஸ் பண்ணுறேன்னா மந்த்லி சிபிஆர், மந்த்லி சிபிஆர்லேயும் சேம் கண்டிஷன். Virgin CPR ஃபார்ம் ஆகுது அப்படின்னா யூ கேன் யூட்டிலைஸ் இட் ஃபார் த வெரி நெக்ஸ்ட் மந்த். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு Virgin CPR அடுத்து ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது சிபிஆரை வந்து டச் பண்ணுதுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் த ரிவர்சல். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு யூஸ் த Virgin CPR. ஸோ எவ்வளோ டார்கெட் எய்ம் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிளியராக நான் சொல்லியிருக்கேன். யூஸ்வலாக ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும்னு கேட்பீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து எப்போவுமே பிரேக் அவுட் கேண்டிலுக்கு கீழே ஆர் மேலே பேஸ்ட் ஆன் த லாங் பொசிஷன் ஆர் ஷார்ட் பொசிஷன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்க வேண்டியதான். டார்கெட் வந்து எப்போவுமே Virgin CPR பொறுத்த வரைக்கும் நியர்பை பிவட் லெவல், நாட் ஆல்வேஸ் த சிபிஆர். ஓகே, அது மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் Virgin CPR. ஸோ Virgin CPR எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு டைம் ஃப்ரேம்லையும் எப்படி யூஸ் பண்ணணுன்றதும் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூ கேன் ஆல்சோ பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றதும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு ஷேரும் பண்ணிடுங்க. We'll see you on the next video. Until then, bye. Take care.